அந்த மக்களை திரட்டி போராடி கொடுக்க கூடாது என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்தவர் வாய்மூடி மௌனமாக இருந்தார். பறிபோனது உரிமை. இன்னைக்கு வரைக்கும் அடிக்கிறான் மீனவனை, கேட்க நாதி கிடையாது. மருத்துவக் கல்லூரி நீ தொடங்க முடியாது, அவன்கிட்ட அனுமதி வாங்கணும். எடுத்துக்கொண்டு போனது அவர்கள், கொடுத்தவர்கள் இவர்கள். வரி மொத்த வரியும் சுருட்டி கொண்டு போனான் இவர்கள் தான். இந்த கட்சி 2 கட்சிகள் தான். தமிழ்நாடு தேர்வாணை, அதுலதான் தமிழ் படித்த தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இருந்தது. அதையும் திறந்து விட்டார்கள். யார் வேண்டுமானாலும் வந்து எழுதலாம். வட இந்தியர்கள் கூட 2 ஆண்டு கழித்து தமிழ் படித்துக் கொள்ளலாம். கையெழுத்து போட்டு தாரை எடுத்து கொடுத்தது அந்த அதிமுக. எல்லா உரிமையும் கொடுத்து விட்டு மறுபடி இந்தியாவை காப்பாத்து. பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு சண்டையா காப்பாற்ற போறோம், இல்ல சீனாவுக்கு இந்தியாவுக்கு சண்டையா காப்பாற்ற போறீங்க? எது காப்பாற்ற? எங்களே யாரு காப்பாற்று? இத்தனை ஆண்டுகள், 18 ஆண்டுகள் உங்களால் நம்ப முடிகிறதா? இந்தியாவில் ஒரு மாநில கட்சி 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய ஒன்றிய அமைச்சரவையில் இருந்த கட்சி காங்கிரஸ் தான். வாஜ்பாய், ஐ.கே. குஜரால், சந்திரசேகர், வி.பி. சிங்கு, மன்மோகன் சிங்கு, யார் இருந்தாலும் பதவியில் இருக்குங்க காங்கிரஸ். இந்த திமுக இந்த 18 ஆண்டுகளில் பெற்றுத்தராத உரிமையை இப்போது திருக்குறளை தேசிய நூலாக மாற்றுவோங்கிறது. இப்போது இந்த தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்க போராடுவோம்னு சொல்லலை. ஏன்னா ரொம்ப நாளாக சொல்லிட்டோம், அதனால் அதை எடுத்துருவோம். ஏன் அவங்க சொல்லலை? அந்த பொறுப்பு இப்போ எங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதுனால அதை பேசி பயனில்லை, அதை அவன் பார்த்துக்கலான்னு விட்டு விட்டாங்க. ஈழம்னு எவனாவது பேசுவானா? ஈழத்தில் நடந்த படுகொலையை படுகொலை பற்றி பேச ஒரு நாக்கு இருக்கா? மொத்தமாக உன் இனம் செத்து விழுந்ததே பேசலை. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சுட்டாங்க. ஆந்திர சந்திரபாபு நாயுடுடைய ஆட்சி. செம்மரக்கட்டையை வெட்ட வந்தேன். ஒருத்தன் கேட்டானா, ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மான தமிழ் மக்களின் உயிருக்கு இல்லையாடான்னு ஒருத்தன் கேட்கல. உன் வீட்டு இளவுக்கு வராதவனுக்கு, உன் வாழ்க்கை பற்றி கவலைப்படாதவனுக்கு நீ எதுக்கு வாக்கு செலுத்துற? உன் உயிரை பற்றி கவலைப்படாதவனுக்கு ஓட்டதுக்கு, உன் உணர்வை மதிக்காதவனுக்கு, உன் உரிமையை மதிக்காதவனுக்கு எதுக்கு அவன் ஓட்டு போடுற? எதுக்கு இந்த காங்கிரஸ் பிஜேபி? ஒருத்தர் சொல்லு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் நல்லது, பிஜேபி வந்தால் நல்லது ஒன்று சொல்லு. 22 மாநிலத்தை ஆண்டான் பிஜேபி, இப்போவும் இருக்கு. எந்த மாநிலம் கல்வியில் முன்னேறி இருக்குது? எந்த மாநிலம் வேலை வாய்ப்பில் தண்ணீர் அடைஞ்சிருக்கு? எந்த மாநிலம் மருத்துவ கட்டமைப்பில் உயர்ந்திருக்கு? ஒன்றும் கிடையாது. இதையும் கொடுத்துட்டு ஏற்கனவே 1.5 கோடி இந்திக்காரன் வந்துட்டான். இவனை ஜெயிக்க வச்சிங்கன்னா இன்னொரு 1.5 கோடி பேர் ஏற்றுவான். இது ஹிந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாக மாறும். நீ எங்கே போயிருப்ப? ஈழத்தில் அடித்தான், அகதியாக வந்து நிற்கவாது ஒரு இடம் இருந்துச்சு. இங்கே அடித்தா எங்கே போவ? அடிப்பான். நீ எழுதி வச்சுக்க, உன் இதய சுவற்றில் எழுதி வச்சுக்க, இந்த மகன் நாமக்கல்ல இங்கே நின்று நான் பேசுகிறேன், சத்தியம் பேசுகிறேன், ஒரு நாள் அடிப்பான். அப்போ நீ என்னை தேடுத. ஒன்று அவன் உன்னோட சேர்ந்து அவனை அடிச்சுக்கிட்டு இருப்பேன், இல்லை நானும் சேர்ந்து அடி வாங்கிட்டு இருப்பேன். நடக்கும், பார்த்துக்க, எச்சரிச்சுக்க. இமயவரை பரவி இருந்த நீ இந்த காலடியில் எப்படி குறுகுன? இப்படி தான் படையெடுப்பு. அடித்து விரட்டி ஆக்கிரமிக்கிறது வேற, ஆக்கிரமிச்சு விரட்டுறது வேற. இது ஆக்கிரமிச்சு விரட்டுறது. வட இந்தியனுக்கு நீ வேலை மட்டும் கொடுக்கல, வாக்குரிமையும் கொடுக்குற. ஓட்டுரிமை கொடுத்தினா இந்த நாட்டின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். இந்திக்காரன் தான் முதலமைச்சராக இருப்பான். நீ இதர்மை ஷாத்மேகே பாணி ஹராகே நைன்னு பேசிட்டு செத்து போ, அவ்வளோ. வேற ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் சீமான்? ஒரு ஓட்டை மைக்கில் போட்டு நாட்டை என்று கூட வீட்டில் நிம்மதியாரு. என்ன நடக்கும்? தலையில் மாற்றம். நீ பார்க்குற இந்த நாடு இருக்காது, பூமியின் சொர்க்கமாக மாற்றுவேன். 10 ஆண்டுகளை பச்சை போர்வையால் என் பூமி தாயை போர்த்தி முடிப்பேன். என்ன பண்ணுவாய் சீமான்? பல கோடி பணை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம், சட்டம் இயற்றி என் பள்ளிக்கூடத்துக்கு போகிற என் பிள்ளை 10 மரக்கண்ட நட்டன்னா ப்ராக்டிக்கல் மார்க் 10 போடுறான்னு. ப்ராக்டிக்கல் மார்க் 10 போடுறேன். நிறைய 100க்கு 100 மரக்கன்று நட்டான். தமிழ் தேசிய குடிமகள் விருது 5 லட்ச ரூபா பணம் இந்த வச்சுக்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட தமிழன் வைப்பகம் தொடங்குவேன். தமிழன் பஞ்சாபி நேஷன் பேங்க் இருக்குது, கர்நாடகா வங்கி இருக்குது, ஆந்திரா பேங்க் இருக்குது. நாம் பேங்க் தொடங்கக்கூடாது? தொடங்குவேன் ஐயா சொன்னார் ஸ்டாலின். தொடங்கியிருக்காரு. உலக நாடுகள் அவங்க வங்கி கணக்கு. என் தலைவன் தொடங்கினா தமிழீழ வைப்பகம். எப்படி? தமிழீழ வைப்பகம். அவன் பிள்ளை நான் தொடங்குறேன், தமிழர் வைப்பகம். தொடங்கி என் பிள்ளைகளுக்கு காசை சேமிச்சு என் விவசாயிக்கு, என் மீனவனுக்கு, என் நெசவாளிக்கு மிக குறைந்த வட்டியில் கடன், குறைந்த வட்டியில் கடன், ஊக்கத்தொகை நீ கொடுத்து வேலையை செய்கிறாயா, நான் செய்ய, நீ பார்த்துக்கிற அப்படின்னு. மாற்ற முடியும், நம்மால் மாற்ற முடியும்.
இது செய்ய முடியாத நம்மளால? எல்லாவற்றையும் மாற்றலாம். அந்த வேலையை செய்வதற்கு கனவு கொண்ட பிள்ளைகள்கிட்ட அதிகாரத்தை நீங்க கையளிக்கணும். 60 ஆண்டுகளாக எந்த மாற்றத்தையும் தரல. 60 ஆண்டு ஆட்சி செஞ்சுட்டு நம்ம அம்மா 1000 ரூபாய்க்கு கையேந்திர நிலையில் தான் நிற்கிறா என்றால், 1000 ரூபாய் கொடுத்ததை சாதனையாக பேசுகிறார்கள் என்றால், அது சாதனையா வேதனையா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும்ல. இந்த காசு ஏதுன்னு கேட்கணும்ல. இந்த நாட்டுக்கு கடன் 9 லட்சம் கோடி, இந்திய நாட்டுக்கு கடன் 150 லட்சம் கோடி. கடங்கார பையன் நாடு. நீங்களும் கடங்காரன், நானும் கடங்காரன். எங்கள் அம்மா 1000 ரூபா வாங்குறா, அவள் தலையில் 1,60,000 ரூபா கடன் இருக்கு. எதுக்கு இந்த 1000 கேட்டாள் எங்கள் அம்மா? ஒரு நாளைக்கு 30 ரூபா பிரித்து பார்த்தா மாதம் 1000னா 30 ரூபா. 35 ரூபாய்க்கு மேலே 35 ரூபா சம்பாரிச்சா தான், அதுக்கு மேலே சம்பாரிச்சா வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கான அர்த்தங்கள். ஒரு இட்லி 35 ரூபா. எங்கே இருக்கு நாடுன்னு என்ன பண்ணுறான்? இட்லிக்கு வரி, ஜிஎஸ்டி, உப்புக்கு வரி, ஊறுகாய்க்கு வரி, பருப்புக்கு வரி, அரிசிக்கு வரி. ஏழை மக்கள் வாழவே முடியாதுங்கிற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிற ஆட்சியாளர்கள் இவர்கள். இதை தகர்க்கணும்னு நினைக்கிறேன், இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன செய்யறது? மாற்றணும், ஒவ்வொன்றையும் மாற்றணும். இங்கே கிளீன் இந்தியா கொண்டு வந்தார் ஐயா மோடி. ஏன் கிரீன் இந்தியா கொண்டு வரல? புவி வெப்பமாகுதுன்னு வாய்களியே பேசுறீங்கல்ல, ஏன் வெப்பமாகுது? பருவநிலை மாறிடுச்சுன்னு எல்லா ஆய்வறிஞர்களும் சொல்றீங்கல்ல, மாறிச்சா நீங்கள் மாற்றினீங்களா? நீங்கள் மாற்றினீங்க. எப்படி மாற்றினீங்க? நச்சு ஆலைகளை நிறுவினீங்க, கந்தக துகள்களை காற்றில் கலந்தீங்க, ஓசோன் வளிமண்டலத்தில் ஓட்டையை போட்டீங்க. அதுதான் தடுத்து அந்த சூரிய வெப்பத்தை தடுத்து நிறுத்துது. அதில் ஓட்டை விழுந்தோன்னே நேரம் இறங்குது. அதுக்கு மேலே தடுக்கிறது. இந்த மரத்தின் இலைகள் எல்லாம் பச்சையாக இருக்க காரணம் என்ன? அரசு புல்லு பூண்டு எல்லாம் பச்சையாக இருக்க காரணம் என்னன்னு சொல்லு. அந்த சூரிய கதிர்களை ஸ்டார்ச்சை வாங்கி உணவாக அங்கே ஒரு ஆலை வச்சிருக்க, ஒவ்வொரு இலையிலையும் சர்க்கரை ஆலை மாதிரி. அதில் இருக்கிற சர்க்கரை அந்த உணவாக எடுத்துக்கிறது. இந்த மரம் இலை எடுக்கிறதுனால எல்லாம் பச்சையமாக மாறிடுது. அங்கே வெயில் அதை கட்டுப்படுத்து, அதனால நிழல்ல போய் நிற்கிற, நேரடியாக என் மண்டையில் அடிக்குது. அப்போ இங்கே ஒரு மரம் வேணும். நீ என்ன செய்கிற? இறங்கும்போது வண்டி விட்டு இறங்கி காரை நிழலில் நிறுத்துங்கிற. அதுக்கு நீ என்ன பண்ணணும்? முட்டாப்பல முதல்ல ஒரு மரத்தை நடணும். நிழலில் விழுறது இருக்கட்டும். அதுக்கு ஒரு வெயிலின் அருமை நிழலில் தெரியும். நிழல் எங்கிருந்து தெரியும்? மரம் வளர்த்தா தான் தெரியும், வளர்க்கணும். அப்போ நீ என்ன செய்வாய் சீமான்? உனக்கு வெயில் அடிக்கிறான், அவர் என்ன பண்ணிருக்காரு? கொடை பிடிக்கிறாரு. இப்போ பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது, இப்போ நான் என்ன பண்ணணும்? கொடை பிடிக்கணும். கொடை எப்படி பிடிக்கணும்? மரம் நடணும். மரம்தான் பூமி தாயின் குடை என்பதை நீ மறந்துடக்கூடாது. மரம்தான் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம். ஆண்கள் தாயாக முடியுமா? ஆக முடியும். என்ன செஞ்சா? ஒரு மரக்கண்டு நட்டு வளர்த்தா ஆண்களும் தாயாகலாம். நீ எப்படி பண்ணுவ சீமான்? மரம் நடுவதை மக்கள் இயக்கமாக மாற்றுவேன். இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று சொல்லியிருக்காங்கல்ல, அதில் அந்த திட்டம் வந்ததுலேருந்து மரக்கண்டு நட்டு வளர்த்துருந்தா கூட இந்த பூமியை பச்சை பொறுவையில் பார்த்துருக்கோம். பல கோடிக்கணக்கான மரக்கண்டு நட்டு வளர்த்துருக்கலாம். சும்மா இருங்க காசு தரேன்னு ஒரு நாடு சொல்லுதுங்க. சும்மா இருங்க காசு தரேன். எப்படி இருக்கு? இந்த மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. இந்த ஓட்டுக்கு காசு வாங்குறான். யாரு காசுன்னு ஒரு தடவை கேட்டிருக்கியா? எப்படி அந்த காசு வரணும்? தினம் காட்டு வேலைக்கு போகிறேன் சாமி, கையேந்தி நிற்கிறேன். நீ ஒரு வேலையும் செய்யலையே சாமி, கட்டு காசு கொண்டாந்து கொடுக்குறீங்க. ஏன் கேட்கல? என்னை கேட்ப? ஐயா இறையன்பு போர் தொழில் பழகுன்னு ஒரு புத்தகம், வைய தலைமைகள் புத்தகம், இதெல்லாம் படிக்கணும். என் தம்பி தங்கச்சியை படிக்கணும். நல்லா இருப்பிய. சுவாசிப்பது மாதிரி வாசிப்பதை வச்சுக்கிறங்க. அது ஒரு பழக்கமாக்குங்க. படிங்க, தேடி தேடி படிங்க, அறிவை தேடி ஓடுங்க. அந்த அம்பேத்கர் என்ன சொல்றாரு? அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிறது. அப்படி